குட் டே டு ஆல். ஓவன் வச்சு எப்படி வந்து எக் அண்ட் வெஜ் பஃப் செய்யறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி ஷீட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஜெர்மனியில் அவைலபிளாக கிடைக்கும் பேஸ்ட்ரீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த ஷீட் வந்து ஒரு ரோல் ஃபார்மில் பட்டர் ஷீட் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்பாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும். அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஷீட் வந்து ஒரு மைதா ஷீட். இதோட ஒரு ரோல் வாங்கினா கிட்டத்தட்ட 6 to 8 பஃப் வரைக்குமே பண்ணலாம். ஜெர்மனியில் ப்ரெட்டு தான் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இந்த மாதிரி பஃப் ஐட்டம், வடை, போண்டா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது. பஃப் ஐட்டம் எல்லாம் வந்து ஹோம்மேடு தான் எல்லாருமே வந்து பண்ணிப்பாங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பஃப்ஸுக்கு தேவையான வெஜிடபிள் அண்ட் எக் ஸ்டஃபிங். இது வந்து கேரட், பீன்ஸ், மஷ்ரூம், ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு காரமாக ஒரு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முட்டை பஃப் செய்யறதுக்காக 2 எக் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கொயராக கட் பண்ண மைதா ஷீட்டில் சென்டரில் ஒரு ஸ்பூன் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த எட்ஜஸ் க்ளோஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதுக்காக வந்து எட்ஜஸில் தண்ணி தொட்டு அதை ஒட்டுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லா எட்ஜஸையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஃப்கான பவுச் ரெடி. அதுக்கப்புறம் எகெயின் வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து வெஜ் ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு முட்டை வச்சு அதே மாதிரி தண்ணியை தொட்டு ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து வாட்டரில் இது பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா பவுச்சஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சாச்சு 165 டெம்பரேச்சரில். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி 1 by 1 எல்லா பஃப் பவுச்சஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மில்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு எக் பவுச்சஸோட டாப்பில் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி மில்க்கை வந்து தடவி விட்டுக்கலாம். பால் தடவலாம். அதுக்கப்புறம் வந்து பீட் பண்ணின எக் கூட தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் கூட தடவிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். ஸோ நான் வந்து மில்க் தான் எடுத்து இது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பஃப் நல்லா பேக் பண்ணுறதுக்காக 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா பஃப் ரெடி ஆயிடுச்சு. That's all today. Thanks for watching.